ரேஷன் கடை தற்காலிக ஊழியர் கொலை வழக்கில் கல்லூரி மாணவர் ஒருவரிடம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு டார்ச்சர் செய்ததாக வெளியாகியிருக்கும் தகவல் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. என்னோட கைவிரலை பிடிச்சு மடக்கினாங்க. தெரியும் சொல்றாங்க, நீ தான் பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னதுப்பா கொலை செஞ்சப்ப நீ பாத்தியாமா? யார் கொலை செஞ்சாங்க நீ பாத்தியாமா? நான் இல்ல சொன்னேன், உனக்கு தெரியும் கை மடக்குறாங்க. அப்படியே அப்புறம் நான் எல்லாம் பாக்கல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க கேட்டாங்க, நீ உனக்கு தெரியும், நீ சொல்லு அப்படின்னாங்க. அப்புறம் வரி தாங்க முடியல என்னால, அப்படி பண்ணாங்க. நான் சொல்லிட்டு வந்துட்டேன். நிர்வாணமா நிக்க சொல்லி கால் ரெண்டையும் விரிச்சு அடிச்சாங்கம்மா என்று போலீஸ் விசாரணையின் போது நடந்தவற்றை மகன் விவரிக்க, லாக்கப்பில் அவர் எதிர்கொண்ட வலிகளை எண்ணி பெற்ற மனமும் துடிதுடித்து போயிருக்கிறது. துணி எல்லாம் கைட்டு 2 காலை விரிக்கி வச்சாங்க. ரெண்டு காலை வச்சு என்ன பண்ணாங்க? நீ உனக்கு தெரியும், சொல்லு அப்படின்னாங்க. எனக்கு எல்லாம் எதுவும் தெரியாது, என்ன ஜெயிலில் கூட போட்டிருக்கோ, நான் போயிடுறேன் அப்படின்னா. அதெல்லாம் இல்லை, நீ சொல்லு அப்படி காலை வச்சாங்க. அப்புறம் நீ போ அப்படின்னு விட்டாங்க. செய்யாத கொலையை செய்ததாக கூறி விசாரணையின் போது போலீஸ் தன்னை டார்ச்சர் செய்ததாக பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இந்த கல்லூரி மாணவர். கொலை பண்ணது நீ இல்லைன்னா உங்க அப்பா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா என்னை ஒத்துக்க சொல்றாங்க. பொய்யா ஒத்துக்க சொல்லி கை விரலெல்லாம் மடக்கி அடிச்சு காலெல்லாம் விரிக்க வச்சாங்க. என்ன நடந்தது என்கிற முழு குற்ற பின்னணியையும் அறிய செய்தியாளர் நந்தகுமாரை விசாரணையில் களமிறக்கினோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள பூசிமலை குப்பம் என்கிற கிராமத்தைச் சேர்ந்தவர் சேட்டு. 55 வயதாகும் இவர் அதே பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் சென்ற ஜூன் 3ஆம் தேதி கிராமத்தில் தேர் திருவிழா நடைபெற்றிருக்கிறது. அதில் கலந்து கொண்ட சேட்டு அன்று இரவு வழக்கம் போல அவரது வீட்டிற்கு வெளியே உள்ள கட்டிலில் படுத்து உறங்கியுள்ளார். ஆனால் மறுநாள் காலையில் சேட்டு தலை, கை, கால் உள்ளிட்ட பல இடங்களில் இரத்த காயங்களோடு இறந்து கிடக்க அக்கம் பக்கத்தில் வசித்தவர்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆரணி தாலுகா போலீசார் கொலையானவரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். திருவண்ணாமலையில் இருந்து மோப்பநாய் வரவழைக்கப்பட்டது. அது சிறிது தூரம் ஓடிச் சென்று யாரையும் கவ்வி பிடிக்கவில்லை. இதன் தொடர்ச்சியாக 2 தனிப்படைகளை அமைத்த போலீசார் உள்ளூரைச் சேர்ந்த பல பேரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் காவல்துறையினருக்கு சேட்டு வீட்டிற்கு எதிர் வீட்டில் குடியிருக்கும் முனுசாமி மற்றும் அவரின் குடும்பத்தினர் மீது சந்தேகம் வலுத்துள்ளது. பூசிமலை குப்பத்தை பூர்வீகமாக கொண்ட முனுசாமி அதே பகுதியில் தபால் நிலைய ஊழியராக பணியாற்றி உள்ளார். ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு பணியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட முனுசாமி அதன் பிறகு குடும்பத்தோடு வேலூர் அருகே உள்ள கேவிக்குப்பம் பகுதிக்கு குடிபெயர்ந்துள்ளார். இந்நிலையில் ஜூன் 3ஆம் தேதி பூசிமலை குப்பத்தில் நடந்த தேர் திருவிழாவிற்காக குடும்பத்தோடு வந்த முனுசாமிக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ தொடர்பிருப்பதாக போலீசார் சந்தேகித்துள்ளனர். அதன் காரணமாக முனுசாமியின் மூத்த மகன் முரசொலி மாறனையும் இளைய மகன் சுந்தரத்தையும் விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இதில் இளைய மகன் சுந்தரம் வேலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருவதால் இந்த சிறுவனை தட்ட வேண்டிய இடத்தில் தட்டினால் அனைத்து உண்மைகளையும் கறந்துவிடலாம் என போலீசார் நினைத்துள்ளனர். அதன் காரணமாக முரசொலி மாறனிடம் விசாரணை நடத்தி திருப்பி அனுப்பிய காவல்துறையினர் சுந்தரத்திடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். உனக்கு யார் கொலை பண்ணதுன்னு தெரியும் என கூறி சுந்தரத்தின் கை விரல்களை மடக்கி டார்ச்சர் செய்தவர்கள் அடுத்த கட்டமாக கல்லூரி மாணவர் என்றும் பாராமல் நிர்வாணமாக நிற்க வைத்து அடித்ததாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். மறுபடியும் என்னை கூப்பிட்டு அண்ணன் எல்லாத்தையும் உண்மையாக தான் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை பிடிச்சிட்டு
மடக்கிட்டு நீ உண்மையை சொல்லு, உண்மையை சொன்னால் தான் நான் உனக்கு கை விடுவேன், உண்மையை சொன்னால் தான் கை விடுவேன், நீ பண்ணியிருக்கணும், உங்கள் அப்பா பண்ணாரா, இல்லைன்னா பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இந்த கையை போட்டு மடக்குனாங்க, கையில் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ரூம் கூட்டிட்டு போயிட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு கையெல்லாம் தூக்க வச்சு தட்டி அந்த கையில் விட்டுட்டு என் 2 காலையும் நல்லா வெறிக்க வச்சாங்கண்ணா. நீ உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லாதான் விடுவேன் அப்படின்ட்டு 2 காலையும் வெறிக்க வச்சாங்க. இந்த காலெல்லாம் போட்டு வச்சாங்க. அந்த காலு வலி தாங்க முடியாமல் கதறிய சுந்தரம் ஒரு கட்டத்தில் கொலையை நான் செய்யவில்லை, என்னுடைய டாடி செய்திருக்கலாம் என்று தெரிவித்துள்ளதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டாடி கூட பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். மாட்டு விட அவனை போட்டோம் இல்ல போய் சொல்ற அப்படின்னு மறுபடியும் ஆச்சாங்க. காவல்துறையினரிடம் டாடி கொலை செய்ததாக கூறினால் தன்னை அடிப்பதை நிறுத்தி விடுவார்கள் என்பதால் அப்படி தெரிவித்ததாக சுந்தரம் விளக்கம் கொடுத்துள்ளார். இப்படி எல்லாம் பண்றாங்க, நீ இதை வெளியே சொன்னீங்கன்னா நான் உன்னை எதனா கேஸ்ல இந்த கேஸை போட்டு உள்ள தள்ளிடுவேன், நீ யாருக்கும் வெளியே சொல்லக்கூடாது, என்ன கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன் அப்படின்றாங்க. பயமா இருக்குது, செத்துலான்னு இருக்குது எனக்கு. விசாரணை என்கிற பெயரில் தன்னுடைய மகனை அடித்து சித்திரவதை செய்த காவல்துறையினர் மீது அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுந்தரத்தின் தாய் உஷா வலியுறுத்தியுள்ளார். அதனால அவங்ககிட்ட ஏதோ தப்பாலாம் கேட்டு நீ தான் அந்த கொலையை செஞ்ச, இல்லை உங்கள் அப்பா செஞ்சானான்னு சொல்லுன்னு அடிச்சு அவனை ரொம்ப சித்திரவதை பண்ணி கையெல்லாம் உடச்சிருக்காங்க, காலெல்லாம் விரிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் கட்டி அவனை துன்புறுத்தி ரொம்ப கொடுமை. எங்க இருக்காரு? அடுக்குமறை ஜிஹெச்ல சேர்த்து வச்சிருக்கோம் சார். நாங்கள் இன்னைக்கு 5 நாளாக சார் நாங்கள் வந்து இன்னைக்கு அடுக்குமறை ஹாஸ்பிட்டலில் மனநலம் அவனுக்கு எல்லாமே பண்ண ஸ்கேன் எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. இப்போ அவனுக்கு மனநலம் தான் ரொம்ப பாதிப்பாயிருக்கு. இருக்க மாட்டேன், செத்துருவேன் ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாகி இன்னைக்கு அவன் கூட நாங்கள் 4-5 பேர் எங்கேயாச்சும் போனாலும் பாத்ரூம் கூட்டின்னு போனோம், குழந்தை மாதிரி சாப்பாடு ஊட்டி இருக்கோம் சார். குறிப்பாக இந்த கொலை சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகள், மொபைல் ட்ரேசிங் போன்ற எந்த ஆதாரங்களும் சரிவர கிடைக்காததால் விசாரணை சவாலானதாக மாறியிருக்கிறது. அதன் காரணமாக கொலை நடந்து 10 நாட்களுக்கு மேலாகியும் காவல்துறையினர் அக்யூஸ்டை அடையாளம் காண முடியாமல் திணறி வருகின்றனர். அவசரமாக வழக்கை முடிக்க வேண்டும் என்பதற்காக போலீஸ் இதுபோன்ற விசாரணையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. எனினும் காவல்துறையினரின் முழுமையான விசாரணைக்கு பிறகே சேட்டு கொலை வழக்கின் உண்மையான குற்றவாளி யார் என்பது வெளிச்சத்திற்கு வரும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.